அவங்க மொத்த ஹவுஸ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்து பூச்சி புடிச்சிட்டு இருந்தாங்க 2 பேரும். அச்சச்சோ! அச்சச்சோன்னு. வாட் நான்சென்ஸ். அடிக்க வேண்டியது அவங்க 2 பேரும் கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவில கரெக்ட்டா 2 பேர் அடிச்சிருக்காங்கன்னா அது அவங்க தான். ஆனா அதே நேரத்துல அமித உடைச்சு கானா வினத்தை பிரிக்க ட்ரை பண்றாரு. புரியுதா? நீ கமருதீன் கூட சேர்ந்தீங்கன்னா புரியுது. ஆமா. எந்த பாத்தியா ட்விஸ்ட்? பார்த்தேன் எது வரனாலும் வெளியில போய் பாத்துக்கலாம். நானும் அதான் யோசிச்சோம், அதான் சொல்ல வந்தேன். சொன்னது யாரு? யாரு அதை நான் பார்க்கலையே. சுபா வாங்க சுபா. சுபா கமருதீன் இன்னைக்கு ஷோ போயிட்டு பார்வதி. இருந்தாங்க. வாங்க சுபா. அப்படியா? ம். ஏய் அந்த அந்த ஒரு லேடி நீங்க தானே ஃபர்ஸ்ட் போட்டோ போட்டிருந்தீங்க, பார்த்தேன். அது சுபா டிவிலையும் தான் காமிச்சாங்க. எடுத்திருக்காங்க அந்த போட்டோவை. அதான் அவங்க தான் போட்டிருந்தாரு, பார்த்தேன். சூப்பருங்க. எப்படி இப்படிலாம் ஒரு ஃபேனா இருக்காங்க. சே, அதுவும் இந்த ஒரு ஷோக்கு. இதுக்கு என்ன நெக்ஸ்ட் வீக் பிரசாந்த் இருக்காருல்ல, அவருக்கு அந்த மாதிரி படம் வரைஞ்சு விடு. அதே மாதிரி திவ்யான்னு சொல்லிட்டு படம் வரைய வச்சுட்டு கொண்டு போயிருவோம். ஒரு சட்டையில திவ்யாவோட போட்டோ எம்ப்ராய்டிங் பண்ணி அமைச்சு விட்டுருலாம். தோனின்னு ஒருத்தர் வருவா தெரியுமா, எல்லோ கலர் போட்டு. ஆமா ஆமா. அது மாதிரி பிரசாந்த் அமைச்சு விட்டுருலாம். திவ்யா ஃபேன் உள்ளே சேர்க்க மாட்டாங்களா? ஏய் பிரசாந்த் சாரி ஜாலி காசு வச்சுக்கிட்டோம். பிரசாந்த் நினைக்க மாட்டாரு. வந்துட்டான் அடிக்க. இல்ல காட்டு குத்திடலாமா அப்படின்ட்டு பிரசாந்த். பேசு. அதுதானே சாம் ப்ரோ, பண்ணிடுறேன் ப்ரோ. நீங்க சொன்ன கோரிக்கையும் நான் கூட்டு போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சுப்பிரமணி இருக்காப்புல இல்ல, அவருக்கு வந்து அரோரா டாட்டு குத்தி ப்ரோ இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்னன்னா இவங்க ரோஸ்ட் பண்ண மாதிரியே இல்ல ப்ரோ. அவங்க வந்து இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது மைக் போடாதீங்கன்னா இதுக்கு மேல கரெக்டா போடுங்க அப்படின்ற சொன்ன மாதிரி பெருசா அடிச்ச மாதிரியே அடிக்கலையே. இன்னமும் ஃபேவரிசம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு பார்வதிக்கும் கமருதீனுக்கும். அவங்கள எங்க அடிச்சாரு முதல்ல? பெருசா அடிச்ச மாதிரியே தெரியல. நான் அடிச்சது எல்லாமே வினோத்தையும் அமித்தையும் மத்த ஹவுஸ்மேட்டையும் தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அவரு. இந்த வாரம் அப்படிதான் நடந்துச்சு. அதாவது வரைக்கும் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் திட்டினா அவங்க வந்து ஏதாவது மாத்திப்பாங்க, ஐயோ அப்படி அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கவங்களா இருந்தா அவங்க ஆக்சுவலா அந்த பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட்டுக்கு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வருந்தி திரும்பி இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. விஜய் சார் கிட்ட வந்து இங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணணும்ட்டே அவங்க பண்ண மாதிரி தான் இருக்கு. இவங்களை வேற எப்படி ரோஸ் பண்ணாலும் அதை அவங்க அவங்க அட்வான்டேஜுக்கு எடுத்துப்பாங்க, வெளியில அவங்களுக்கு சிம்பத்தியா மாறும். இந்த மாதிரிலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் இப்படி வச்சிருக்காங்க. அவங்க போட்டிருக்க சட்டை இருந்துன்ற மாதிரி அமித்துக்கும் காணாமத்துக்கும் தான் ரோஸ்ட். நீங்க லைவ்லயும் பெருசா இல்ல போலல்ல? ஆமா லைவ்ல இல்ல போல. லைவ்ல இருந்தா தான் லைவ் இங்க போட்டுருப்பாங்களே ஃப்ரைடே ஹேப்பிங்ஸ் நீ போடவே இல்லையே. ஆமா. அமிதா அடிச்சிருப்பான். டேய் நான் பாட்டுல சிவனேன்னு தான்டா இருப்பேன், என்ன போட்டு இப்படி அடிச்சிருக்கா, நல்லா போகுதுன்னு நினைச்சிருக்கா. இல்லக்கா லாஸ்ட் வீக் வந்து அவர் ரொம்ப ஃபேவரிசமா தான் போனாருக்கா. அந்த இடத்துல வந்து தலையா ஒரு எந்த ஸ்டாண்டுமே எடுக்கலக்கா. அப்போ வந்து அது கேள்வி கேட்க தானே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு ரொம்ப ஃபேவரிசமா பண்ணாரு அமித்.
பேசலாமா? பேசுங்க பேசுங்க பேசலாம் பேசுங்க. பேசலாம். ஓகே. ஆக்சுவலா வந்து விஜய் சொன்னார்ல, இந்த மாரி பனிஷ்மெண்ட் வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ்க்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி அவருமே பனிஷ்மெண்ட் வந்து ஹவுஸ்மேட்ஸ் தான் குடுத்துருக்காரு. இவங்க 2 பேரையுமே வந்துட்டு அட்ரஸ் பண்ணாம ரொம்ப ஹெவியாலாம். அண்ட் ஆஸ் யூசுவல் சொன்னாலும் கேட்க போறது இல்லைன்றதுனால அவர் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாரான்னு தெரியல. அண்ட் இன்னொன்று வந்துட்டு விஜேஎஸ்மே வந்துட்டு அந்த ஒரு இவங்கள வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கைட் பண்ணி கொண்டு போலியோ ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வீக். அவங்க அந்த டிஆர்பி வந்துட்டு வீக்கெண்டில் மட்டும் ரொம்ப அதிரடியாக பண்ணாமல் டிஆர்பி ஏறும் அந்த வீக் அது மட்டும் போதுன்ற மாதிரி சேனலில் பிளான் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ ரொம்ப அப்புறப்பட்ட கட் பண்ணுறது, அவங்க பேசுகிறத உட்காருங்க நில்லுங்கன்றது, இந்த மாதிரி விஷயங்களே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி பண்ணுறதுனால என்னமோ வந்து ஹோஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரின்னு தெரியல கண்டஸ்டன்ஸை. அவங்களுமே சுத்தமாக இவர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து இது பார்க்குறதுக்கு வீக் டேஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோன்னு தோணுது. வீக்கெண்டில் மட்டும் சும்மா இந்த ஒரு மாஸ் ஃபைட் சீன் ஒரு மூவியில் வைப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு அவர் பண்ணுறத வந்து காட்டிட்டு நம்மளை வந்துட்டு ஓகே ஹாப்பி பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க. குழந்தைங்க தப்பு பண்ணாக்கா நம்ம திட்டினா ஓகே திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும் இல்லையா, அது மாதிரி. ஆனால் என்ன எனக்கு தோணுதுன்னா இன்னைக்கு பார்த்த வரைக்கும் இப்போ விஜய் சேதுபதி வந்து இன்டைரக்டாக வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸ்கிட்டையுமே வந்து இவங்களை கண்டுக்காதீங்க, நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, இவங்க தப்பு பண்ணாலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, இவங்க ஏதாவது செஞ்சாலும் கொடுக்குறீங்க, செய்யலாலும் கொடுக்குறீங்க, இது மாதிரி அவங்க 2 பேரையும் எப்படி இக்னோர் பண்ணுங்கன்னு ஒரு சிம்பாலிக்காக சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தெரில, மேபி இந்த வீக் தான் அதை யாராவது புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாலும் சும்மா கம்முன்னு போயிட்டு அவங்க வேலையை. ஏன்னா இப்போ என்ன சொன்னாருன்னா அவங்க செய்யலைல்ல வேலையை, அப்போ மற்ற டீம் பிரிச்சிருப்பீங்கல்ல அந்தந்த வேலைக்கு, அவங்க செய்ய வச்சிருக்கலாமே. அப்போ வந்து சுத்தமாக அவங்க செஞ்ச மாதிரியே இருக்காதுல்ல, பனிஷ்மெண்ட் கொடுத்துமே எதுவுமே அவங்க செய்யலை அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும்ல அப்படிங்கிறத கடைசியாக அமித் கிட்ட கேட்டார். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க செய்யலைன்னா நீங்கள் விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு போயிருக்கலான்றது என்னன்னா, இவங்க என்ன வேணால் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம்ல எல்லாரும், அடுத்த ஸ்டெப் யாரும் மூவ் ஆக மாட்டீங்க. அப்போது இவங்க சுற்றியே தான் டிஆர்பி இருக்குது, இவங்க சுற்றியே தான் ஷோ இருக்குன்ற மாதிரி உள்ளே இருக்கிறவங்களுமே நினச்சிக்கிட்டு இவங்ககிட்டே இது பண்ணுறாங்க. இனி அதை அவாய்ட் பண்ணுங்க மேபி நெக்ஸ்ட் வீக்லன்றதுக்காக இப்படி பண்ணாங்களான்னு தெரியல. நான் அப்படிதான் கெஸ் பண்றேன். நீங்க இக்னோர் பண்ணுங்க எல்லாரையும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க எல்லாரும் உங்களை வந்து எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு 3 பேர் சேர்ந்துட்டு அது அமித்தும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எல்லாம் தான் இதா இருக்கீங்க, யூஸ்லெஸ்ஸா இருக்கீங்க, இவ்வளவு பண்ணா அவங்கள வந்து நீங்க வந்து ஒண்ணுமே உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல கரெக்ட். அப்படின்னு தான். அதுதான் அதான் இனி நீங்க அதை இக்னோர் பண்ணுங்க அவங்களன்ற மாதிரி. அவங்களுக்கு இக்னோர் பண்ணுங்க இல்ல, அவங்களை இதுக்கப்புறம் நல்லா புடிங்கன்றாங்க, அவங்களை கேளுங்கன்றாங்க. அதாவது புடிங்கன்னா நீங்க ஏதாவது பண்ணதானே அவங்க இன்னும் ஷவுட் பண்றாங்க, இன்னும் வெளியில வந்துட்டே இருக்காங்க, ஜாஸ்தி தெரியுறாங்க. அந்த பேட் பிஹேவியர் எடுத்துட்டு வாங்கன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இப்ப என்ன ஆயிடுதுடா, இந்த மாதிரி ஒரு சொல்றதுனால இவங்க இப்ப அப்படிதான் திவ்யா ஆனாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திவ்யா கூட பாத்தீங்கன்னா வந்ததுனால இருந்தே வந்துட்டு பார்வதி ஒரு 2.0 தான் இருக்காங்கல்ல. அவங்களுமே வந்து இப்போ கமருதீன் தப்பு இருக்குதா, பட் அவங்களுமே ட்ராக் பண்றாங்கல்ல. அதாவது அப்பதான் அந்த ரொம்ப நேரம் இழுத்தாதான் அது சீனா ஆகும், அப்பதான் அது வந்து டிவில போகும், பார்ப்பாங்க, ஹைலைட் பண்ணி போடுவாங்க ஷோலன்ற மாதிரி கூட அவங்க பண்ணலாம்ல. ஆனா அது இவங்க சுத்தியே தானே வருது. இப்போ யார் அடுத்து பண்ணாலுமே, இப்போ கனி பண்றாங்கன்னா கனி, பார்வதி, கமருதீன் இருப்பாங்க. இல்ல விக்கல் பண்றாருன்னா விக்கல், பார்வதி, அந்த மாதிரி. அப்போ வந்து இவங்கெல்லாம் அவங்ககிட்டயே போறாதனால அகெயின் அவங்க சுற்றி தானே ஒரு இது வர மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க 2 பேரையுமே இவங்க ஏதாவது பண்ணலாம். இவங்களுக்கு இப்போ விக்கலும் கனிக்கும் ஒன்றுமே நம்ம பார்க்கல, எஃப்ஜேக்கும் கனிக்கும் ஒன்றுமே பார்க்கல, சுபிக்ஷாக்கும் கண்ணிக்கும் ஒன்றும் பார்க்கல. ஸோ அவங்க சைடில் கூட தானே அப்படி இருக்காங்க, ரொம்ப பேம்பரிங் பண்ணிக்கிட்டு கம்முன்னு இருக்கு. வேற இப்போ ரம்யா ஜோவோட வீடியோலாம் ஒன்றுமே இல்லையே. ரம்யா ஜோ பண்ண மாதிரின விஷயங்கள் ஒன்று கேப்டன் டாஸ்கில் வின் பண்ண தவிர அவங்க வேற என்ன பண்ணாங்க, ஒன்றுமே நல்ல விஷயமாவே இல்லையே. நர்மதா தேவி அது வந்து இக்னோர் பண்ணுங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்ல. அவங்க அவர் இன்னைக்கு எபிசோடு என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, இக்னோர் பண்ணுங்க இல்ல அவங்களை தட்டி கேளுங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுக்கிறாங்க. நீங்க எங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்களும் ஒரு கேம் ஆடி ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுங்கன்னு தான் சொல்றாங்க. அதான் சொல்றோம், அவங்க கிட்ட பின்னாடியே போகலனாக்கா இவங்க ஜாஸ்தி வரும்ல. அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்களும் கேம் ஆடுங்க, நீங்க எல்லாமே சும்மா உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு அவங்க மேல வந்து அதுதான் இவங்க எக்ஸ்க்ளூடிங் பார்வதி, கமருதீன் தவிர நீங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து ஆப்வியஸா அவங்க இக்னோர் பண்ண சொல்ற மாதிரி தானே. இப்ப அவங்க கிட்டயே தான் இவங்க போறாங்க. இப்போ பனிஷ்மென்ட் கொடுக்கறதா அவங்கள தாண்டி நீங்க கேம் ஆடுங்கன்றாங்க.
அவ்வளவுதான். ம். இக்னோர் பண்றது தாண்டி அவங்க ஒரு அப்படி பக்கம் ஆனா பண்ணாம விளையாடிட்டு இருக்காங்க உள்ள அவங்கள வச்சு. ரைட் வேல ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ, என்ன இல்ல பண்ணணுமோ அத அவங்க பண்ண பண்ணுங்கன்றாங்க. மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. ஹோஸ்ட்டுக்கே ரெஸ்பெக்ட் இல்ல. பிக் பாஸ்க்கே இல்லன்னும்போது இவங்க சொன்னா கேட்டுருவாங்களா? அமீத் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் கால்ல விழாத குறை அந்த மனுஷன். அப்படி பேசுறாரு. இதுவாது பண்றீங்களா? இல்ல. இதுவாது பண்றீங்களா? நான் நான் அப்படின்றாரு. இல்ல இப்போ வந்து என்னன்னா, வினோத்தையும், அமித்தையும் முடிச்சு விட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து. அதுதான் அவரு சொன்னாரு. அது அவங்க கேமா கூட இருக்கும். நீங்க ஏன் அந்த ம். ட்ராப்ல போய் விழறீங்கன்னு. விச் மீன்ஸ் நீங்க அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகுங்க. இல்ல அவங்க கிட்ட எதுவுமே வச்சுக்காதீங்க. இல்ல இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா பேசுங்க அவங்க கிட்ட. மத்தவங்கள எப்படி ட்ரீட் பண்ணீங்களோ அப்படி ட்ரீட் பண்ணுங்க. அந்த மாரி சொல்றாரு. அதுதான் வினோத்துக்கு கிடைச்ச எனக்கு இன்புட். தெரிஞ்சு வந்துட்டு இவங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கலாம் சேர்ந்து தனியா இப்ப 13 பேர் இருக்கீங்கல்ல, இவங்க 2 பேர் இல்லாம நீங்க ஏதாவது பண்ணுங்கன்ற மாரி. ஆனா இது அவங்களுக்கு புரியுமான்னு தெரியலையே. அந்த அந்த 13 பேருக்கும். எல்லாரும் வந்துல அவ பாரு தப்பு பண்ணிட்டா திட்டிட்டாங்க இந்த வாரம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாரம் திட்டு வாங்க போறா. அப்படின்னு தானே அவங்க எல்லாமே எடுத்துட்டு போறாங்க ஷோவ. அடுத்த வாரம் என்ன பண்ண போறாளோ, திட்டு வாங்க போறதா எடுத்துட்டு போறாங்க இவங்க. ஆக்சுவலா வந்து அ இவங்களே தான் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப இது குடுக்குறாங்க. இப்போ ஒரு வேளை இந்த வாரம் வந்து கமருதீனும் பார்வதியும் சண்டை போட்டுக்கிற மாதிரி கூட பெருசா ஹைலைட் பண்ணி அவங்க அப்படி இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கமருதீனும் பார்வதி லாஸ்டா பேசுனது வச்சு பாத்தீங்கன்னா 2 பேருமே அடிச்சுக்கிற மாதிரி இப்போ எப்படி அரோராவும் கமருதீனும் சண்டை போட்டுக்கிறாங்க சம்டைம்ஸ் அந்த மாதிரி கொண்டு போவாங்களோன்னு தோணுது எனக்கு இந்த வீக் அடுத்து. தெரியல. ஆனா இது உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரு வேற ஒரு ஆங்கிளே பார்க்க மாட்றாங்க. நம்ம தான் இங்க இப்போ இந்த ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, இப்போ அரோரா புடிச்சவங்களும் இங்க பேசுறாங்க. பார்வதி புடிச்சவங்களும் பேசுறாங்க. விக்கல்ஸ் புடிச்சவங்க மாரி எல்லாரும் பேசுறாங்க. நம்ம கூட அவங்கள பத்தி வேற வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்றோம் இங்க. ஆனா அத மாரி அவங்க அங்க உள்ள திங்க் பண்ற மாரி கூட காட்ட மாட்றாங்க ஒரு சீன் கூட. ஏதோ விக்கல்ஸ் மட்டும் ஒரு 4, 5 இடத்துல காட்டுறாங்க. மத்தபடிக்கு இந்த அரோராவா இருக்கட்டும், ஆதிரையா இருக்கட்டும், எஃப்ஜே அவங்கலாம் வந்து கேம் பத்தி பேச மாட்றாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவங்க அத பத்தி பேசினா தானே இவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு தெரியும் அவங்க. எக்ஸாக்ட்லி. அதுதான் நீங்க சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்களும் இல்ல கேம் கேம் ஆடணும். டிஸ்கஷனே இல்ல. இப்போ ஒரு டாஸ்க் வருதுன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் டாஸ்க் ஸ்டூடண்ட்ஸ்லாம் லாஸ்ட் சீசன்ல பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸ்டூடண்ட்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஒரு லவ் கான்டென்ட் மாரி கொண்டு வந்து நைட்டு சண்டை போடுற மாரி. அந்த மாரி இவங்க எல்லாம் சேர்ந்தே ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா. இத தனித்தனியா இத அந்த ஹோட்டல் டாஸ்க்ல வந்து தீபக்கும் சரி, அப்புறம் இவங்க பிரியங்காவும் சொல்லுவாங்க. ஆ. இவங்க எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க. யாருமே இந்த ஷோவ வந்து ஒண்ணா டீமா இருந்து கரெக்ட். ஓன் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கலன்னு. ஸோ அது வந்து எவ்ரி டைம் அது வந்து அது ரிப்பீட் ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ ஸோ பார்வதிக்கு ஒரு வெஞ்சன்ஸ் கேரக்டர் இருக்குன்னா, கனிக்கும் இருக்கு அது. அ எல்லாருக்குமே இருக்கு. எல்லா எஃப்ஜேக்கும் இருக்கு. எல்லாருமே வந்து எப்படின்னா, எல்லாருக்குமே இப்போ இருக்கு. பார்வதி ஒரு விதமான வெஞ்சன்ஸ் கேம் விளையாடுறாங்கன்னா, அவங்க எல்லாருமே வேற ஒரு விதமா அப்போ யாருமே வந்து இத விட இவங்க பெட்டர்ப்பான்னு சொல்றதுக்கே இல்ல. இப்ப திவ்யாலாம் வந்து இன்னும் கொஞ்சம் சட்டிலா ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னுமே அவங்களுக்கு இப்போ வந்து திவ்யா இருக்காங்கன்னு தெரியுது அவ்வளோதான். பட் திவ்யா பெஸ்ட்டா அப்படி கேட்டா இல்ல. அந்த சிச்சுவேஷன வந்து ஹேண்டில் பண்ண இப்போ கமருதீன் கூட சண்டை வந்தது அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல கமருதீன் தி வொர்ஸ்ட்டா இருந்தாரு அப்படின்னா, திவ்யா பெஸ்ட்ன்ற மாரி இல்லல்ல. ஈக்குவலன்ட்டா தானே பேசிட்டு இருந்தாங்க அவங்க. அவருக்கு ஈக்குவலா தானே. அத வந்து அவங்களுமே ஒரு கமருதீனுக்கு ப்ராப்பரா கொண்டு ஈக்குவலாலாம் பேச போகணும். முடியாதுங்க. அவர் அந்த மாரி வார்த்தை பேசியிருக்காரு. அவருக்கு இல்ல ஈக்குவல் எப்படி? வார்த்தை நீங்க வந்து வார்த்தை எனக்கு புரியுது. ஆனா இந்த காலத்துல வார்த்தை வந்து நார்மலாவே எல்லாருமே அப்படித்தானே அப்யூசிவா தானே நார்மல் லைஃப்ல நடக்குது. இப்போ அதுவும் திவ்யாலாம் எவ்வளவு பார்த்திருப்பாங்க ஷூட்டிங்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, இது இந்த இல்ல. சீசன் இதுக்காக அது சொல்றேன். ஓகே. அவங்க நெறைய பார்த்துருப்பாங்க. தட் டசன்ட் மீன் அவங்க இங்க ஒரு ஷோல இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு. அதுக்குள்ள தான் இருக்கணும். அவங்க இந்த அதுதான். மாரிலாம் பேச்சு வாங்கணும் அப்படின்ட்டு ஒண்ணும் இல்ல பேச்சு கிடையாதுல்ல. வாங்க சொல்லல. அதான் சொல்றேனே, இப்போ இவங்க ஒரு வார்த்தை சொல்ல போய் தானே அவரு பதில் பேசுறாரு. அவர அமைதி பண்றதுக்கான ஒரு விஷயத்த இவங்க ஒரு பெஸ்ட்டா பண்ணக்கூடாதான்னு கேட்கிறேன் நானு. இப்போ இவங்க ஒரு ஏங்க வார்த்தை கமருதீன் மாரி ஒரு ஆளெல்லாம் வந்து அவன அமைதிப்படுத்தணுன்றதுக்காகலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நானா இருந்தா பொக்குட்டு குடுத்துட்டு ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளில இல்ல. வந்துருவேன். இதனால போடாங்க என்ன அப்படின்ட்டு. ஆகுதுன்னா, இப்ப அவங்க நேம் தேவையில்லாம அவங்கள பத்தி நெறைய வார்த்தை அவரு சொல்றதுக்கு வந்து இவங்க சான்ஸ் குடுக்குறாங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவரு ஒண்ணு பேசுறாருன்னா, அந்த இஷ்யூவ வந்து வேற மாரி சார்ட் அவுட் பண்ணிட்டு, அதாவது வார்த்தைங்கள அவரு நெறைய விடாத அளவுக்கு இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல, அத எங்க சாரிங்க. நான் கொண்டு ஆக்சுவலா வரணுமோ வந்து அங்க இந்த கொண்டு வரணும்ல. இந்த வியூ மட்டும் நான் எடுத்துக்கவே மாட்டேங்க. கமருதீன் அது மாரி ஒரு இல்ல. இப்போ ஆளெல்லாம் நீங்க அவர வந்து நீங்க சேலஞ்ச் பண்றீங்கன்னு அவரு தப்பு பண்றாரு. அத வந்து நான் கேள்வி கேட்கிறேன்ற பேர்ல நம்மளும் நம்ம டேமேஜ் பண்ணிக்க கூடாதுல்ல. அதுதானே சொன்னாங்க விஜேஸ் கூட. நீங்களே வந்து உங்களோட தரத்த குறைச்சுக்கிறீங்கன்ட்டு.
அவர் நிறைய வார்த்தை விடுறாரு தான். இதாவது இதுல 2 விதம் இருக்கு அபி ஆக்சுவலா. நான் என்ன பார்க்குறேன்னா, ஒண்ணு அவன் வாய் தான் விடுவான். அவன நம்ம இன்னும் செம்மையா நம்ம போட்டு இது பண்ணி அவன் எவ்வளோ தூரம் பேசுறான்றத பார்க்கலான்ட்டு அவரோட இதுவுமே இவங்க டெஸ்ட் பண்றாங்க ஒரு சைடுல. இன்னொரு சைடுல இவங்களுமே டேமேஜ் ஆகிட்டு ஹர்ட் ஆகி இப்ப சொல்றாங்கல்ல அந்த ஒரு சின்ன வார்த்தை கிடையாது. கண்டிப்பா தப்பான வார்த்தை. அவ கம்புறுதி பேசுற எல்லாமே தப்பான வார்த்தை தான். பட் ஸ்டில் அது ஹர்ட் ஆகுது யார் எண்ட் ஆஃப் த டே. இந்த ஷோக்காக ஹர்ட் ஆயிட்டாங்கன்னா, அடுத்து அவங்களால மூவ் ஆன் பண்ணவே முடியலையேன்ற நானு. ஸோ அட்லீஸ்ட் இவங்களும் இது ஒரு ஷோ தான். பேசிட்டாரு விடுங்க. அடுத்து போலான்னு போமாட்றாங்க பாருங்க. திவ்யாக்கெல்லாம் வந்து இப்ப கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வீக்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே கமருதீன் மேல பெரிய ஒரு இது இருக்கு. அவர் நிறைய வார்த்தைங்க சொன்ன ஸ்கூல் டாஸ்க் போய் சொல்றாங்க பாருங்க. அவர் சொன்ன வார்த்தைங்களால ஹர்ட் ஆயிட்டு தானே இருக்காங்க. பை ஹார்ட் வந்து அவங்களால நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணவே முடியல பாருங்க. அத பர்சனலா எடுத்துக்கிறாங்க இல்ல இல்லையா? அது அதுக்காக சொல்றேன். இல்ல அது நம்ம அப்படி பார்க்க தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா அப்படித்தான் திவ்யா மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி ஓகே இந்த இடத்துல நான் என்ன அசிங்கப்படுத்திக் கூடாது, இதை நான் வேற மாதிரி கமருதீனை டீல் பண்ணி ஹேண்டில் பண்றேன் அப்படின்றதுலாம் வந்து எனக்கு பர்சனலா இந்த ஒப்பீனியன்ல வந்து இல்ல அது ஒரு உடன்பாடு அளவுக்கு இல்ல. போதுன்ற. இவ்ளோ தூரம் இல்ல போகாம அது ஒரு சர்டன் இல்லைங்க. அப்ப லிமிட்டுக்கு அவங்களுக்கு போயிட்டு எப்படிங்க ஸ்டாப் நியாயம் பண்ணேன்னா கிடைக்கும்? அந்த வீட்ல கமருதீன் வந்து இந்த இந்த பொண்ணு கிட்ட மட்டும் தானா? வாட்டர் மில்லன் கிட்ட பண்ணலையா? அதுதான் சொல்றேன் எல்லாருக்கிட்டையும் அபி. பண்ணியிருக்கான். நம்ம கிமி கிட்ட இவங்க வந்து பண்ணலையா? இல்ல கிமி கிட்ட எல்லார்கிட்டயும் பண்ணலையா? பண்ணிருக்காரு. இல்ல 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 இது கண்டிப்பா இல்ல இந்த இவர் கம்ப்ளீட்டா 100% தப்பு தான். நான் அவரை வந்து 1% கூட நான் ஒண்ணுமே சரின்னு சொல்லல. ஆனா இப்போ ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா அவரை பேச வச்சே நம்ம வந்து அவர் கெட்டவர் காட்டுறதை விட நம்ம நல்லவங்கன்னு நீங்க நல்ல விஷயங்களை பண்ணியோ இப்போ ஒரு குரூப் ஆக்டிவிட்டி நான் என்ன சொல்றேன்னா இந்த ஷோவே வந்து கமருதீன் அடிக்கிறதுனாலயோ பாரதியை போய் இவங்க அடிக்கிறதுனால மட்டுமே இவங்க வெளில தெரியுறாங்க. அது டவுட்டே கிடையாது. ஆனா தெரியறதை தாண்டி பெஸ்டா தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னா அவளும் கத்துனா இவனும் கத்துனா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஈக்குவல் ஆயிடுது இல்ல. அந்த மாதிரி இல்லாம இவங்க நாட் ஒன்லி திவ்யா நான் சொல்றது வந்து எல்லாருமே சொல்றேன். அவங்க வந்து ஒரு தனியா இப்ப பிரஜனாவது ஒரு ஆக்ட் பண்ணார்ல அந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒரு குரூப்பா கேர்ள்ஸ் பண்றது இல்லைன்னா பாய்ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணியோ இந்த ஷோவை இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறதுக்கான ஒரு ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். இப்போ பார்வதி கெட்டவதான் கபூர்தி கெட்டவதான் சொல்லி நான் ஆல்ரெடி தெரியுமே எல்லாருக்குமே நமக்கு. இனிமேல் அவங்க என்ன தெரிய வைக்க போறாங்க இவ்வளவு வாரத்துக்கு அப்புறமா? பட் அவங்க என்ன டேலண்டடா இருக்காங்க. அவங்க என்ன விஷயங்களை பெஸ்டா பண்றாங்க. ஒரு 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 டாஸ்க்னு வந்தாக்கா எப்படி அவங்க 2 பேரையும் விட்டுட்டு கூட இவங்க பெஸ்டா பண்றாங்க. ஏன்னா அவங்க ஸ்பாய்லர் 2 பேருமே. ஓகேவா? ஸ்பாய்லர் காட்டியே இவங்க வந்துறத தாண்டி இவங்க வந்து தன்னோட பொட்டன்ஷியலையோ தன்னோட கேம் பிளானோ அந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது காட்டி பண்ணாங்கனாக்கா நமக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொன்னு வந்து அவங்க இப்போ ஒரு ஆரி பாத்தீங்கன்னா சீசன்ல வந்து பெஸ்ட் தெரிவாரு. அதுக்குன்னு பாலா ஒஸ்ட் கிடையாது. அவர் வந்து சில விஷயங்கள ஷார்ட் டெம்பர் ஆயிடுவாரு. சில விஷயங்கள கோவப்பட்டு இது பண்ணிடுவாருன்றதுக்காக இவர் கம்பேர் இல்ல நான் பண்ணும்போது ஒண்ணு இவருன்ற சொல்லட்டுமா? மாரி வரும் இல்லையா? நர்மதா அந்த நான் மாதிரி. ஒண்ணு சொல்லட்டுமா? ஆல்ரெடி ம். 11 வீக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றதே வேஸ்ட். நம்ம இல்ல அடுத்த நான் வாரத்துக்கு போயிடுவோம். இப்ப சொல்லல. நான் இது ஸ்டார்ட்டிங்ல யாருன்னா பண்ணிருக்கணும். அதான் சொல்றேன். இவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி யோசிக்க மாட்றாங்கன்னு சொல்றேன். இவங்க எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ஹவுஸ்பண்ட்ஸ் எல்லாமே பார்வதி கெட்டவ அவங்கள போக வைக்கணுன்றதுக்காக ரொம்ப ஒர்க் பண்றாங்கன்னு தோணுது. அவங்க அதுக்காகவே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் பண்ண அதுக்கு இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க பார்வதி போக மாட்டாங்க. இனிமே இந்த வாரத்துல இருந்து அவங்க பார்வதி டச் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது விஜய் ஓகே சேதுபதி சொன்னத புரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட்டா பண்ணாக்கா, சரி. அட்லீஸ்ட் இந்த 4 வாரம் இருக்கிறதா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் யா நமக்கு. யா ஓகே தேங்க் யூ. தேங்க்ஸ்ங்க. ஜான் ஹாரி பேசுங்க. அதுக்கப்புறம் தருண் ஹரிஷ் அண்ட் நானு பேசிடுங்க. தேங்க்ஸ். இல்ல ஹாய் ஆக்சுவலி ஹரிஷ் ப்ரோ. எனக்கு முன்னாடி அவங்கலாம் கை தூக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஓ அப்படியா? லைக் ஓகே எஸ் இஃப் தே வாண்டட் டு கோ ஃபர்ஸ்ட் லெட் நானு देम கோ. ஃபர்ஸ்ட் நானு ஃபர்ஸ்ட் ஓகே நானும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தருண் ப்ரோ, அதுக்கப்புறம் ஜானேரி ஹரிஷ் ப்ரோ பேசி. ஹாய் ஹேண்ட் பண்ற காமிக்கவே இல்ல. பேசலாமா? ஓகே. பேசுங்க. பேசுங்க. ஓகே. லைக் இன்னைக்கியோட எபிசோட்ல வந்து லாஸ்ட் இருந்த ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. நான் அதனால தான் மேல வந்தேன். யார் வேணாலும் உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம். லைக் இதை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி போனதுக்கு அப்புறம் பார்வதி அண்ட் கம்ருக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. அந்த கான்வர்சேஷன்ல வந்து கம்ருதீன் சொல்றாப்ல நான் வந்து இதோட வந்து நம்ம வெளியில போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஷீ செட் ஆமா நானும் அதுதான் சொல்ல வந்தேன். ஆனா அகெயின் ஷி ஸ்டார்டட் அந்த செகண்டே திருப்பி காமிச்சாங்க கண்டினியூஸா. இல்லடா உனக்கு புரியலையா, இது வார வாரம் இப்படிதான் இருக்கும், இது அப்படித்தான், அதுக்காக வந்து திஸ் இஸ் நாட் த எண்ட், நம்ம வந்துட்டு அப்படிதான் இருக்கும், அதுக்காக நீ பேச மாட்டேன்னு சொல்றது எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அகெயின் கம்ரு சொன்னாரு இல்ல இல்ல நம்ம வந்து வெளியில போய் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து ஒரு பாயிண்ட் விட்டாங்க பார்வதி.
லைக் அப்படியா இருந்தாக்கா இதோட அப்படிதான் உன் முடிவு என்னன்னா அந்த கான்டெக்ட்ல தான் போச்சு. ஆனா கிளியரா இந்த வேர்ட் சொன்னாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே கடைசி வரைக்கும் பேச வேண்டாம். கடைசி வரைக்கும் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சூப்பர் டீலக்ஸ் போயிட்டாங்க. அகைன் மறுபடியும் கம்ரு வந்துட்டு பிளேட் எடுத்துட்டு உள்ள போனப்பல, இல்ல பார்வதி எனக்கு தோணுது நம்ம வந்து பாரு நம்ம வெளியில போய் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் இப்ப வேண்டாம். சோ அப்ப அவங்க வந்து ஒரு அழுகைய போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அழுகைய போட்டு ஒரு மாரி ஹேர் எல்லாம் தூக்கிட்டு ஒரு மாரி இருந்தாங்க. அப்ப கூட கம்ரு வந்து சட்டை பண்ணாம வெளியில வந்துட்டாப்ல. சோ இதுல எனக்கு என்ன இது வருதுன்னா, இத வந்து நான் 2 ஆங்கிள்ல பாக்குறேன். யாராவது எனக்கு ஒரு கிளாரிஃபை குடுங்க. ஒண்ணு வந்து பாரவது வந்து போதும் இதுக்கப்புறம் நம்ம கேம பார்க்கலாம். இவன வச்சு ஆடியாச்சு. இத சாக்கா வச்சு இவன கட் பண்ணிட்டு இதுதான் லாஸ்ட். எப்படியும் அவங்க வெளியில போயிட்டு கன்டின்யூ பண்ற ஐடியா அவங்களுக்கு இல்ல. சோ அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல இன்னுமே இருக்கிற வரைக்கும் இவன வச்சு ஆடணும்னு நினைச்சு அத அப்படி சொல்றாங்களான்றது எனக்கு புரிதல் இல்ல. அதுக்காக தான் நான் கேட்கலான்னு வந்தேன். சோ இந்த இன்கமிங் வீக் வந்து எப்படியும் கானா வினோத் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் கமலு கிட்ட. சோ வேற ஆப்ஷன் இல்லாமலோ இல்ல மறுபடியும் த்ரெட்டன் மாதிரி பார்வதி பேசினாக்கா இதுதான் கடைசி இங்க இங்க பேசலன்னா இதோட விட்டுரு வெளியில வந்து வேணான்னு இதே மாதிரி சொன்னாங்கன்னா கண்டினியூ பண்ணுவாரா? இல்ல இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்குமா? அப்படி ஒரு கிளாரிட்டி யாருக்காவது புரிதல் இருந்தா எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலிங் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. எக்ஸாக்ட்லி. நான் சொல்லடா சாம், அதுல ஒரே ஒரு பாயிண்ட் இஃப் ஐ கேன். ஓகே சொல்லுங்க. இல்ல நான் வந்து என்னன்னா, இது வந்து எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷனா தான் இருக்கும். அவங்க எக்ஸாக்ட்டா மைண்ட்ல என்ன நினைச்சு கேம் விளையாடுறாங்களா, இல்ல உண்மையிலுமே அவர் கூட பேசாம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியாது. பட் அட் த எண்ட் வந்து இவங்க 2 பேருமே இத வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம வந்து இந்த தியாகத்த பண்ணா தான் இங்க இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு தோணியில போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இத இவ்ளோ காம்ப்ளிகேட் பண்ண வேணாம். ஆல் வி எக்ஸ்பெக்ட் தெம் டு பி பிளேயிங் ஃபேர். அவங்க தனியா என்ன வேணா பேசிக்கிட்டோம். மத்தவங்க தனியா உட்கார்ந்திருக்க மாரி அதெல்லாம் நம்மளுக்கு எனக்கு பெர்சனலா எனக்கு அதெல்லாம் ஒரு இஷ்யூ. பட் ரூல்ஸ் அபைட் பண்ணி கேம்ல வந்து ரொம்ப இன்டரன்ஸ் பண்ணாம அந்த ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம நார்மலா விளையாண்டாங்கன்னே போதும். அத அவங்க ஓவரா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு பண்ண தேவையில்லன்னு நினைக்கிறேன். இல்ல பட் இது அதுலதான் நீங்க எனக்கு டவுட் இருக்குன்றேன். அவங்க வந்து மேலும் ஆக்சுவலி அவங்க வந்து கிளியரா அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி என்னோட புரிதலுக்கு நான் சொல்றேன். அவங்க வந்து உண்மையாவே அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் நேத்தோ என்னமோ கூட நேத்தான்னு தெரியல லைவ்ல வந்துட்டு உட்கார்ந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுங்க இங்க நடக்கிற எதையும் நம்பாத, நான் வந்து உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற கான்டெக்ட்ல தான் அவங்க பேசினாங்க கிளியரா. ஸோ மேக்சிமம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இல்லை. கேமுக்காக தான் வந்து ஷீஸ் யூசிங் கம்ருன்றது புரியுது. பட் அவனும் ஹீஸ் ஆல்சோ யூசிங் பார்வதி. அவனும் வந்து நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி நிறைய பேர் சொல்ற மாதிரி இன்னசென்ட்டோ ரொம்ப இந்த பர்சனும் கிடையாது. ஹீஸ் ஆல்சோ எந்த வழியெல்லாம் முடியுமோ யார் யாரை யூஸ் பண்ணிக்கலாமோ அந்த மாதிரி பார்வதியும் ஹீஸ் ஆல்சோ யூசிங். நான் கேட்ட என்னோட டவுட் என்னன்னா, இல்ல இவனை விட்டுறக்கூடாது இருக்கிற வரைக்கும் இவன் எலிமினேட் போற வரைக்கும் இவனை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடணும்னு நினைச்சு அப்படி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் கொடுக்குறாங்களா? இல்ல அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க நான் இதுக்கப்புறம் என் கேமை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், இதெல்லாம் எதுவும் நடக்காது, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, எதையும் நம்பாத, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ இதுதான் வந்து சரியான இடம்னு நினைச்சு அவனை கட் பண்ணி விட பாக்குறாங்களான்றதுதான் எனக்கு கிளாரிட்டி தேவைப்படுது. நெக்ஸ்ட் வீக் தெரிஞ்சிரும். அனு, நீங்க கேம் பிளே ஃபாலோ பண்ணீங்கன்னா we will know the answer. இப்போ நம்மளால எந்த வகையிலுமே சொல்ல முடியாது. பட் it will answer next week. இல்ல அதுதான் அது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கமருதீன் தான். இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. இதை வெளியில போய் பார்த்துக்கலாம், இங்க இருக்கிற வரைக்கும் நீ உன் கேம் ஆடு, நான் அதுல எந்த இதுலயும் நான் சொல்லல அப்படின்னு சொல்ல வரும்போது இவங்க அந்த இடத்துல ஒரு இதை தூக்கி போடுறாங்க. நீ இது ஆன் அண்ட் ஆஃப் இப்படி போயிட்டு போயிட்டு வர்றது எனக்கு பிடிக்கல, வந்து கட் பண்ணா ஃபுல்லா கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ஃபுல்லா கட் பண்ணவும் விருப்பம் இல்லை. அவன் என்ன சொல்றான், வெளியில போய் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்ல வெளியில போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி சொல்றவங்கள சரிடா நம்ம வெளியில போய் பண்ணிக்கலாம், நம்ம கேம் ஆடலாம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து பார்வதி அப்ரிஷியேட் இல்ல பண்ணிக்கலாம். அதையும் சொன்னாங்க, அதுதான் டபுள் ஸ்டாண்டா இருக்கு. அதையும் சொன்னாங்க, நானும் அதான் சொல்ல வந்தேன், நம்ம வெளில போய் பாத்துக்கலாம். பட் நெக்ஸ்ட் செகண்ட் திரும்ப மாத்தி பேசுறாங்க. ஏன்னா அங்க இங்க இருக்கிற ஒரு 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 சப்போர்ட் அவங்களுக்கு உடையுது இல்லையா அவங்களுக்கு. அந்த இடத்துல அவங்க அதையுமே விடணும்னு கேமுக்காக அவனை விடணும்ன்ற இது இல்லாம சரி எப்படியாவது நம்ம திரும்பி அவன் எப்படினாலும் வந்தாலும் நம்ம ஒரு ஒரு இதை போட்டு வச்சோம்னா கண்டிப்பா திரும்பி அவன் யோசிச்சுட்டு வருவான் அப்படின்ற மாதிரிதான் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது லிட்டரலி எனக்கு அப்படிதான் பட்டுச்சு, ஒரு எமோஷனல் பிளாக்மெயிலிங் மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையிலேயே ட்ரூவா இருந்ததுன்னா அவனுக்கு இவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது
அதுல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து அவனுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொல்லவே இல்லை அவங்க எதுவுமே. உடனே அப்ரப்டா ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு ஓகே. ஒரு இது பண்றாங்க, ஒரு ஓகே. ஆக்ஷன்ஸ். அண்ட் இனியும் ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு அதை நான் ஷேர் பண்ணிட்டு போயிடுறேன். என்னோட எபிசோட்ல நான் பார்த்தது என்னன்னா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம், இன்க்ளூடிங் நானும் நினைச்சேன், இவங்களுக்கு பெருசா ரோஸ்ட் ஒன்றும் இல்லை இது பண்றாங்கன்னு. இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நர்மதா, ஐ திங்க் ஸோ. இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அதுல பார்வதி வந்து ஷி இஸ் கோயிங் டு பி இன் டாப் 3 டாப் 5 whatever. அப்படி இனிமே அவங்களை இது பண்ண வேணும்னு வச்சு இன்னைக்கு நான் பார்த்ததுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து லைக் இது வினோத், சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க 3 பேரையும் கொம்பு, ஆல்சோ சபரி, இவங்கள வந்து மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொம்பு சீவி விட்ட மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம இவங்க 2 பேர் கேஸ்க்காக இவங்கள தான் மேஜரா எல்லாரையும் கேட்டாரு, இவங்களெல்லாம் மேஜரா கொஞ்சம் போட்டு அடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ சாண்ட்ரா, திவ்யா, வினோத் இவங்களெல்லாம் வந்து சீவி விட்டு கொஞ்சம் இறங்கி ஆடுங்க, முன்னேறி போய் ஆடுங்க, இறங்கி ஆடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்தது. இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை ஷேர் பண்ண தவன். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நர்மதா பேசிட்டு இருந்தாங்களா, அப்பவும் அதே பாயிண்ட் தான் சொன்னேன். இது டோட்டல் எபிசோடு இஸ் இவங்க 2 பேரும் மட்டுமே ஒரு ஸ்கிரீன் பேஸ எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இந்த இன்கமிங் வீக்ஸ் இவங்க 2 பேர் ஃபைட் பார்க்க முடியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிப்பா நிறைய பேர்த்திட்ட இருந்து ஃபைட் எதிர்பார்க்கலாம். இல்ல இல்ல, கமருதீன் பார்வதி கேக்குறேன், அகைன்ஸ்டா விளையாடுவாங்களா இல்ல? அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. நானும் ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்கேன். தருண் ஓகே பேசுறோம், ஓகே, எல்லாரும் கேண்டேஜ் பண்ணிடுறாங்க. தேங்க் யூ. தருண் பேசுறோம். நீங்க திருப்பி பேசணும்னா ரெக்வஸ்ட் கொடுங்க, எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். நானும் தருண் தேங்க் ப்ரோ பேசுங்க ப்ரோ. சாம், இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 வாரமா நீங்க தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் விட்டாரு பாத்தீங்களா கானாவினுக்கு. அதுதான் சொல்றேன், ஸ்கிரீன் ஸ்பேஸ் எடுங்க. அது ஆக்சுவலா அந்த 4 வாரம் நீங்க கரெக்டா கவுண்ட் பண்ணீங்கன்னா இவரு வாட்டர் மிலான் வெளியே போன வீக்ல இருந்து கரெக்டா. நான் இன்னைக்கு என் ஒய்ஃப் கிட்ட தான் சொன்னேன், கரெக்டா 4 வீக்ஸ் சொன்னாரு. ஒரு வாட்டர் மிலான் போனதுல இருந்து ஒரு 4 வீக்ஸ் இவர் ஆளே தெரியலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, இப்ப இவர் இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணியோன்னே இப்ப போய் கானாவினத்து போயிட்டு வாலண்டியா கமருதீன் நெக்ஸ்ட் வீக் அமைதியா இருந்தாலும் இவர் போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு இல்ல நான் கூட பேச மாட்டேன் விஜய் சேதுபதி சொல்லிட்டு அப்படி பண்ணாருன்னா இது வேற மாதிரி தானே ப்ரொஜெக்ட் ஆகும். ஆக்சுவலா நீ போய் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், இதெல்லாம் பண்ணாத அறிவுரை தான் சொல்லணுமே தவிர அவனை டோட்டலா அவாய்ட் பண்ணா அது சொன்னாங்க அதனால நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அது அவருக்கு நெகட்டிவா தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. நீ கூட இருந்து அவன் பண்ற தப்ப கேளு, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. கரெக்டுங்களா? கரெக்ட் தான், கூட இருந்து அந்த தப்பையும் கேளுன்றாங்க. மத்த ஒரு ஹவுஸ்மேட்டுக்கு அது ரெண்டாவது இஷ்யூ மத்த எல்லாரோட இஷ்யூவை நீ அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்கிறேன். எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல, லிட்டரலி இந்த ஷோ மேக்கர்ஸ் வந்து ஒரு ஹீரோ வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அது இன்னி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல யாரும். ஆமா, அவங்களும் ட்ரை பண்றாங்க யாருன்னா வருவாங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னவோ இந்த வீக் ஃபுல்லாவே இவங்க ஆக்சுவலா இவங்க மைக் போடாம பேசாம அந்த மைக் போடாம அந்த பேசாம இருந்தாங்கன்னா இந்த சாட்டர்டே எபிசோட் எப்படி போயிருக்கும்? இவங்க 2 பேரும் ஒழுங்கா மைக்கே கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பேசியிருப்பாங்க, எதை வச்சு பேசியிருப்பாங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இது என்ன வாலண்டரியா பண்ற மாதிரியே தான் தெரியுது. இவங்களுக்கு தெரிஞ்சேதான் இந்த மைக்கை வந்து போடாம பேசி இந்த சாட்டர்டே டிஆர்பி கோசரமே பண்றாங்களோ, அது ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்களா? எனக்கு அப்படிதான் தோணுது இந்த வீக் ஃபுல்லாவே இவங்க 2 பேர் பண்றதை பார்த்தா. அதே மாதிரி இன்னொன்னு எனக்கு தான் ரோஸ்ட் பண்ண மாதிரி தெரியலங்க. ஓப்பனா சொல்ல போனா இவங்க 2 பேரையுமே இன்னைக்கு விஜய் சேதுபதி ஓப்பனா சொல்லணும்னா இதெல்லாம் ரோஸ்டே இல்ல. சொல்ல போனா இவங்க 2 பேருக்கு ஏதோ மைலேஜ் கிரியேட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலா எப்படின்னா இப்ப திருப்பி இவங்க என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வீக் இவங்க என்ன திட்டி தான் வச்சாரு, திருப்பி இதே திட்டம் நாளைக்கு அடுத்த வாரம் திட்டுவாரு, நான் திருப்பி இதே தான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு திருப்பியும் 2 பேரும் அடுத்த வாரமா சேர்ந்து தான் செய்வாங்க, சிறப்பா இதே தான் செய்வாங்க. இந்த மைக் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ஆனா வேற ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. ஆனா அமித் எதுக்கு இவர் திட்டாரு தான் எனக்கு தெரியவே இல்லை. அமித் எல்லாம் திட்டுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணா? அவர் பாவம், அவர் போயிட்டு ஒரு பார்வதி கமருதீனை பேபி செட் பண்ணாரு, அதுக்குதான் வாயிலாம் பூச்சை போட்டு போய் இந்த மாதிரி அடிக்க கூடாதுங்க. சரி, இமாத் ப்ரோ வந்திருக்காரு, அவர் பேசிட்டோம். ஹரிஷ் ப்ரோ அப்புறம் ஜானரி நினைக்கிறேன். இல்லங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அவங்க பேசுறாங்கன்னு கேளுங்க, அப்புறம் நான் பேசுறேன். நீங்க 2 பேரும் கோவஸ்ட் இருக்கீங்க, என்னையே குழப்புறீங்க. சரி, ஜானரி பேசு. அவி, ஒரு question and few things I just wanted to share my opinion. இல்ல நாளைக்கு உண்மையிலே வியானா எவிக்டடா? அவி கன்ஃபார்ம்
ஏங்க இமாத் ப்ரோ குருவே போட்டாரு ஆமா இமாத் குருவே ப்ரோவே போட்டாரு போட்டாரு. அப்புறம் என்ன? ஹலோ அப்புறம் என்ன இருங்க இருங்க. இத நான் என்ன சொன்னேன், என் ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்றேன்னு சொன்னேன். ப்ரோ ஒரே சரிங்களா? ஒரு கேள்வி ப்ரோ இமாத் ப்ரோ கிட்ட. என்ன ப்ரோ டைட்டில் வினர் ஆரம்பிச்சிட்டாங்க இமாத் இரியா ப்ரோ, அதை இரியா பத்தி தான் அவன் சொல்லுங்க. ஜானரி பேசிட்டோம், அப்புறம் கேளு உன் கேள்வி. போனோம் அந்த அம்மாவை பத்தி என்ன பேச்சு? சொல்லுங்க ஜானரி. ப்ரோ ஸ்பேஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா போயிட்டு இருக்கு. அபி அவங்க சொல்லும் போது சந்தோஷத்துல நீங்க பேசுவோம். இருக்கீங்கன்னு தெரியுது. சாண்ட்ரா இல்லன்னு சந்தோஷத்துல நீங்க இருக்கீங்க. எனக்கு அது எனக்கு தெரியுது. தெரியுங்க. சரிங்களா? அதனாலதான் எனக்கு வந்து சாண்ட்ரா எவிக்டட் நியூஸ் வந்தோடனே நான் ட்வீட் போடாம அமைதியா இருந்தேன். அப்போ கூட என்கிட்ட எனக்கு ஒருத்தர் வந்து தெரியுங்க கேட்டாரு, உங்ககிட்ட இருந்து எப்படி அந்த இவ்வளவு அது வந்த உடனே எவ்வளவு ட்வீட்ஸ் உங்ககிட்ட இல்ல இருந்து நான் பாக்குறேன். ஆக்சுவலி ஜானரி சட்டைய வச்சுக்கிட்டு இல்ல ஜானரி ஆக்சுவலா என்னன்னா அவங்களை எவிக் பண்ணிட்டாங்க. வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடி அபி போன் அடிச்சு மாத்துனாங்க எல்லாத்தையும். இது வேற அதனாலதான் அந்த டிலே. இல்ல இல்ல அதே டவுட் தாங்க எனக்கும் உட்காந்து. அப்- அவங்க அ- எவிக்டட்னு ஃபர்ஸ்ட் யாரோ ஒருத்தர் போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரியும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும். இவங்க கிட்ட இருங்க சோ இருங்க நான் சேட் அப்படி சொல்றேன். இப்படின்னு. எனக்கு தெரியும். நாங்க வாட்ஸ்அப் கால்ல பேசிட்டு இருந்தோமா, அப்போ வந்து விக்னேஷ் வந்து இமாத் ப்ரோ வந்து இமாத் ப்ரோ யாரோ சொன்னாங்க சாண்ட்ரா எல்லாம் இமாத் ப்ரோ இல்ல வேற யாரோ யாரோ சொன்னாரு. சொன்னாங்க, வேற யாரையோ சொன்னாரு சாண்ட்ரா அஷ்ரப் பாய் போட்டிருக்காரு சாண்ட்ரா விக்டர்னு. அப்படி உடனே நான் இமாத் ப்ரோ கால் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா சாண்ட்ரா போல இமாத் ப்ரோ தான் இதுல இருக்கு ஏதோ பண்ணி. இல்ல இல்ல இல்லையா நான் கேட்கும்போது அவர் வந்து சாண்ட்ரா சொல்லுங்க சொல்லுங்க இமாத். ஃபோன் பண்ணும் இன்னைக்கு மேடம் வந்து எப்பயும் இல்லாம இன்னைக்கு வந்து நிறைய வாட்டி எனக்கு கால்லாம் பண்ணாங்க. அபி வாழ்க வளமுடன், நல்லா இருக்கீங்களா ப்ரோ, சாப்பிட்டீங்களா ப்ரோன்லாம் கேட்டாங்க. நல்லா இருக்கேன். அப்புறம் ப்ரோ வியானாவா சாண்ட்ராவா? நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா சாண்ட்ரா தான் லிஸ்ட்ல இருந்தாங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக அதான் உண்மை. பட் வந்து அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போது தென் இட் வாஸ் சேஞ்ச் அண்ட் அதுக்கப்புறம் அதை நான் சொன்னேன். இல்ல சட்டையே ஒரு வாரமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணுமே பேச மாட்டாங்க. ஒரு கோட் சீன் கொடுத்தாலும் வந்து ஒழுங்கா பேச மாட்டாங்க. ஆனா அவங்க சேவ் ஆகிறதுக்கு நீங்க 10 ட்வீட் போடுறீங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், வியானா எவிக்டடான்னு. நீங்க வந்து இப்படி பேசலாமா அபி? நியாயமா சொல்லுங்க. என்னங்க சொன்னேன் நானு? ஓ வியானா ஃபேனா இவங்க? ஓகே. இல்ல ஏங்க அது இல்லங்க யாருமே நல்லா விளையாடல. அந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா கேட்டுச்சு. obviously ஒரு 2 weeks லைக் எப்படி சொல்றது, she did not perform well, but once again I felt like she come backed in it. But it's my personal opinion, like she shouldn't been evicted this week because சபரி எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே செய்யலைங்க. ஆனா அவருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஓட்ஸ் இருக்குது. அந்த பொண்ணு கொஞ்சமாவது பேசுது. அவர் அந்த அளவுக்கு கூட அவர் பேச மாட்டேன்றாரு. ஆனா அவரை வச்சுக்கிறாங்க, உட்காந்து மிக்சர் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு பாவம் தூக்கி போட்டாங்களேன்னு லைக் ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் அன்ஃபேர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அதை விட எனக்கு எது பெருசா தோணுச்சுன்னா, அபியோட ட்வீட்ஸா நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். சாண்ட்ரா அவுட்னும் போது சோ சேட். எல்லாரும் பாத்தீங்களா சாண்ட்ரா தலைவி அப்படி இப்படின்னு பயங்கர ட்வீட்ஸ் போட்டாங்க. அதுக்குதான் நான் அவங்கள கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் அந்த அந்த ஃபேர் எவிக்ஷன் போட்டேன் வியனாக்கு, அது பார்த்து டென்ஷன் ஆயிட்டீங்களா? இப்பதான் எனக்கு புரியுது. இல்லங்க ஆமா நான் வந்து அதனாலதான் நான் உங்களுக்கு கரெக்டுங்க. இல்லங்க இல்ல நீங்களும் சரி ஹானஸ்டா ரசிகன் இல்ல அவரும் சரி. இன்னைக்கு காலையில நான் எப்போ என்ன பண்ணுவேன்னா, முதல்ல போய் அஸ்ரப் ப்ரோ வந்து ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட போய் மெசேஜ் பண்ணுவேன். ஜி எவிக்ஷன் அப்டேட், நான் வந்து இவங்களை நினைக்கிறேன், ஏதாவது இருக்குமா அப்படின்லாம் போடுவேன். அந்த மாதிரி நான் போட்ட பேர்ல இன்னைக்கு வியனா ரம்யா தான் இருந்தது. ரம்யா நடுவில் இல்லங்க ரம்யா ஆக்சுவலி இருந்தாலும் அந்த போனாலும் பொண்ணே எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. பாத்தீங்கன்னா இந்த வீக்ல வந்து 1 வீக்கா அந்த பொண்ணே சொல்லிட்டு இருக்குது. ஐ ஃபெல்ட் லைக் வை ஷி ஹேஸ் டு சே சோ மெனி டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐ அம் கோயிங் டு கோ திஸ் வீக். மேபி ஆல்ரெடி ஸ்கிரிப்டே சொல்லிட்டாங்களா அந்த பொண்ணுகிட்ட, அதனால அந்த பொண்ணு 10 தடவைக்கு மேல சொல்லிருச்சான்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆச்சு. சோ அதுக்கப்புறம் சரி மேபி ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குமோ அப்படின்னு நினைச்ச போது ஐ சா ட்வீட்ஸ் ஃப்ரம் யூ அண்ட் தென் ரசிகன் சாமுவல் நம்மளாம் பார்த்தேன். ஓ இப்ப சாண்ட்ராவான்னு. ஆனா அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து பல ட்வீட்ஸ் பார்த்தேன்னா அப்பதான் சரி நம்ம முதல்ல இவங்களதான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அட்லீஸ்ட் சாமுவல் இமாத் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வியானாக்கு எல்லாம் அன்ஃபேர்னு போட்டாங்க. கொஞ்சம் ஓகே அட்லீஸ்ட் ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்களேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க திஸ் இஸ் வெரி ஃபேர் எவிக்ஷன், இதெல்லாம் கரெக்டா தான் நடக்குது, சட்டை வச்சிட்டு இருக்கவங்களுக்கு உட்காந்து ஃபேர் எவிக்ஷனா என்னது இது? சட்டை அதாவது யாரு வந்து இது முக்கியம் இல்ல, சட்டை வச்சிருந்தாலும் உள்ள இருக்கும்ல வீட்டுக்குள்ள, அதான் முக்கியம். இல்லங்க நான் அன்பேர் எல்லாம் போடல, வியனாவோட கேம் போட்டேன். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சு விளையாடிட்டு இருந்தியே, இதான் நிலைமை அப்படின்ட்டு போட்டேன். ஆமா ஆமா அந்த மாதிரி. அதாவது நீங்க ஃபேர் அண்ட் ஃபேர் போடல, ஆனா நீங்க வந்து அந்த மாதிரி நீ விளையாடணுமா பட் இட்ஸ் ஓகே ஹேவ் அ குட் ஜர்னின்னு அந்த மாதிரி போட்டிருந்தீங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா அவங்க ஃபேர் எவிக்ஷன் போட்டாங்கல்ல, அதுக்கு தான் நான் சொன்னேன். அதுக்கு நீங்க போட்டு அடிச்சுக்கோங்க அப்படியே. சரி நான் எங்க அடிப்பேன், நான் சும்மா
மேக்கிங் ஃபன் வித் ஹர். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த ட்வீட் பார்த்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பட் அதர் தேன் தட் இன்னைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒழுங்கா விளையாடலங்க. ஆனாலும் அட்லீஸ்ட் பார்வன் கம்ருதீனை தவிர எல்லாரும் தயவு செஞ்சு எழுந்து கொஞ்சம் ப்ளீஸ் பிளே ஃபேர், லைக் யூனோ ரேஸ் யுவர் வாய்ஸஸ் ஆன் த பாயிண்ட்ஸ் விச் ஹேஸ் டு பி டன்ன்ற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அண்ட் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அந்த மாதிரிதான் இப்ப, ஏன்னா விகாஸ் விக்ரம்க்குலாம் கைத்தட்டெல்லாம் பலமா இருக்குது. சார் கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா நமக்குலாம் தட்டு வருது, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். லைக் யூனோ அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் கனியெல்லாம் தயவு செஞ்சு அடுத்த வாரம் எல்லாம் பண்ணி தயவு செஞ்சு வெளில அமிச்சிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எஃப்ஜே எல்லாம் இருக்கிறாங்க போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐயோ இந்த பொண்ணு போகுது ஆனா அவன் இருக்கிறானே அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப எஃப்ஜே கஷ்டமா இருக்கு. மாஸ் எடிட் பாத்தீங்களா ஜானரி? நான் போஸ்ட் பண்ணி போய் பாருங்க. எஃப்ஜே மாஸ் செமையா இருந்தது. எங்க அவன் பார்வ கேள்வி கேட்டான்றதுக்காக மாஸ் எடிட்டா? இல்ல இல்ல, நான் மனசார சொல்லணும், இந்த வாரத்துல ஒரு டவாலி அந்த ஒரு கேஸ் தவிர அவர் வேற என்ன பண்ணாரு சொல்லுங்க? இங்க அவரோட ஸ்கோரிங் பாயிண்ட்லாம் பாத்தீங்க இல்லங்க? அமித் கேஸுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு பயங்கரமா ஃபயர் ஆனாரு, அதுக்கு அடுத்த நாள் ஃபயர் ஆனாரு. அப்படி ஒரு எஃப்ஜே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹி இஸ் a very smart player. ஏன்னா அவரோட கேஸே வந்து பாத்தீங்கன்னா விகாஸ் விக்ரம் எடுத்து எக்ஸாக்ட்லி அந்த வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒரே பாயிண்ட்ல அடிச்சுட்டு அவர் லைக் யூ நோ ஹி பிளேட் வெரி ஸ்மார்ட் அண்ட் தட்ஸ் ரீசன். இவங்க அவன் பேர்ல அந்த பொண்ணு பேர் மறந்துச்சு, ஆதிரைக்கெல்லாம் வந்து she was like ஐயோ நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்னு அந்த பொண்ணுக்கே இருந்துச்சு. சோ she wanted to kind of to the core மாதிரி எடுத்துட்டு போய் நான் வெற்றி அடைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா கடைசியில இல்லைக்குன்னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்ன்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அதெல்லாம் பயங்கர ஸ்மார்ட் மூவ். பட் அதுக்காக அவரை இன்னும் ஒரு வாரம் வச்சுக்கணுமா? ஏன்னா பார்வை அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவா அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. லைக் யூனோ ஐ ஃபெல்ட் லைக் இட்ஸ் அன்ஃபேர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. So, but other than that, if these players, once again, சாண்ட்ராலாம் வந்து சட்டையை ஓரமா வச்சுட்டு நான் எல்லாத்துக்கும் ஃபேரா கேள்வி கேட்பேன், நான் வந்து நிப்பேன் அப்படின்னு நின்னா ஜானரி ஒரு விஷயம் பாருங்களேன், அவங்க ஒரு சட்டை தான் வச்சிருந்தாங்க, எப்படி ட்ரிகர் ஆகி சட்டை 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 அப்படின்னு டிஎல் ஆகட்டும் இங்க நீங்க 4-7 ட்வீட்ஸ் போட்டீங்கல்ல, சென்ட்ராயன் நீங்க அதுக்கு பெருமைப்படக்கூடாது, வருத்தப்படணும். இல்ல பாருங்க, அதை வச்சு நாங்க உள்ள இருக்கோம், அதான் முக்கியம். ஏங்க இப்ப இம்மாத் கூட சொன்னாருங்க, ஆக்சுவலி அவங்கதான் போயிருக்க வேண்டியது, பட் லாஸ்ட் மினிட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா they want because she has the potential. பட் see அவங்க போறாங்க ஆப்வியஸ்லி ஒரு வாரம் 2 வாரம். யாரோ ஒருத்தர் அன்னைக்கு ஷோல சொன்னாங்க அவங்க வீடு போரூர்ல இருக்குது, இது இங்க இருக்கு, சோ அவங்க எப்படியும் போகதான் போறாங்க. so she can just come back and she should play. but this is too long for her to kind, at least now once again she has an opportunity. She has to come back strong, and if she's raising questions fair ana definitely yes she has the chance. அதே மாதிரி திவ்யா கூட வந்து ரொம்ப வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணாம கேட்கற வேண்டிய இடத்துல கரெக்டா கேட்டு ப்ரிசைஸா பேசினாங்கன்னா கண்டிப்பா she also has a chance. இதுதான் என்னோட ஒபினியன். Guys, now Jan Hariக்கு ஒரு quick answer கொடுக்கட்டுமா about Sandra? சரி இல்ல கொடுத்துட்டேன். அது சொல்லட்டும் சொல்ல அப்புறம் நான் பேசுறேன். இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வீக்குமே சாண்ட்ராது ஒரு கேம் தாங்க. பிகாஸ் she showed இல்ல ஃபர்ஸ்ட் எவிக்ஷனே அப்படி அவங்க வந்து ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி. ஐ ஜஸ்ட் ஃபீல் திஸ் இஸ் ஒன் ஆஃப் a week of her game தான் தோணுது. நெக்ஸ்ட் வீக் பாருங்க, she was by the end of the week நடுவுலயே அவங்க ட்ரிகர் பண்ணி எங்க என்னென்ன ஸ்க்ரூ கொடுக்கணுமோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. she will come back very strong next week and கண்டிப்பா தோணுது she is very good at doing that. பட் எனக்கு என்னவோ இந்த வீக்கும் ஒரு மாதிரியான கேம் தான். அந்த ஷர்ட்டே ஒரு கேம் தான். அந்த ஷர்ட் இப்போ யாருமே மறக்க மாட்டாங்க. that's what I wanted to say guys. thank you. சரி இந்த வீக் கண்டிப்பா நான் பாக்குறேன். I will definitely watch. obviously வியானா இல்லனா கூட அபிக்காகவே ஷர்ட்டை ஓரமா வச்சுட்டு பாக்குறாங்களா இல்லையான்னு கண்டிப்பா நான் பாப்பேன். பார்த்து அவங்களுக்கு நான் பர்சனலா கூட ட்வீட் போடுவேன். இல்ல ஜானரி பாக்குறது மட்டும் இல்ல, இந்த வாரம் வந்து அவங்க நாமினேஷன்ல வருவாங்க, வந்தாங்கன்னா ஓட்டு போட்டுருங்க. பாருங்க எங்க ஆர்மி மெம்பர் புக்வாம் வந்துட்டாரு, அவரும் ஓட்டு கேட்பாரு அடுத்து. நம்மளுக்கு ஓட்டு தான் முக்கியம், நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. அப்படி அதேதான், சட்டை வச்சிருக்காங்க அடுத்து சால் வச்சிருக்காங்களா சொல்லாதீங்க, ஓட்டு மட்டும் போட்டுருங்க. அவி அடுத்த சனிக்கிழமை போன் பண்ணாதீங்க, பிஸியா இருப்பேன். ஜெயிச்சது இமாத் ப்ரோ பிளாக் லிஸ்ட்ல போட போறாரு.
இமாத், நம்ம பொண்ணு கப்பு வின் பண்ணிட்டா. கப்ப குத்து அமிச்சாங்க பாருங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிற பத்திரப்பத்து. கப்பு விட்டாங்க அங்க பாத்தீங்களா? நிக்கிற ரம்யா ஜோ. கப்பு தானே முக்கியம். வந்துச்சா இல்லையா கப்பு? அதான் 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 ரியல் டைட்டில் வின்னர்னு போட்டேன் நான். ம். சரி. ஹரிஷ்ணா ஓகே, இப்போ நிறைய பேர் அடிக்கடி டைட்டில் வின்னர்னு சொல்றதுக்கான ரீசன் எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு நிறைய பேரை. பட் எனிவே தட்ஸ் குட். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல நான் வரும்போது ஒருத்தங்க நர்மதான்னு நினைக்கிறேன், அவங்க பேசிட்டு இருந்தாங்க அபவுட் கம்ருதன் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும். அதாவது கம்ருதன் வந்து அப்படிதானே பண்றான், கம்ருதன் அவன் அப்படிதாங்க திட்டுவான், ஏன் அவன் கிட்ட போறீங்க? சோ இது வந்து அவன் அப்படிதான் பண்ணுவான், நம்ம தான் அங்க போக கூடாதுங்கிறது வந்துட்டு, ஆமாப்பா அவங்க எல்லாம் தப்பானவங்க தான், இந்த இடத்துக்கு நீங்க போக கூடாது, நைட் ஆயிடுச்சுன்னா போக கூடாது, அந்த அந்த மாதிரி நம்ம ஒண்ணும் பார்க்கணும் தேவையில்ல. நேத்து வந்து ஒரு பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதாவது இது தப்பு அப்படின்றத ஆதிரியே யாரோ சொன்னாங்க, விட்டுறலாமா, இதை நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு அப்படின்னு. சோ அது அப்படி கிடையாது, நம்ம அதை திருப்பி திருப்பி கேட்க தான் இது ஒரு டிஸ்கஷனா மாறி வீக்கெண்ட்ல ஏதாவது வந்து there is a little chance that he might at least feel ஓகே, இது பண்றது ஒருவேளை தப்பா இருக்குமோ, அவன் ஃபுல்லா திருந்தணும்னு அவசியம் கிடையாது, அதை நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. பட் அட்லீஸ்ட் ஓகே இந்த மாதிரி பண்ணா அஃபெண்ட் ஆறாங்க போல் இருக்கு சில பேர் அட்லீஸ்ட். ஸோ நம்ம அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ற போது இருக்கணும்னு அவன் ஒரு செகண்ட் யோசிப்பான். இதை நம்ம கேட்காமே இவங்க அட்ரஸ் பண்ணாமே விட்டாங்கன்னா அவன் கெட்டவன், அவன் இதை 10 பேர்கிட்ட திருப்பி பண்ணிட்டே தான் இருப்பான். அது வந்து ஒரு விதமான ஃபியர் அங்க இருக்கவங்களால த்ரெட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அது வந்து தப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல வந்து இது நிஜமாவே இதுக்கு முன்னாடியும் சொன்னாங்க, இது ரோஸ்ட் மாதிரியே எனக்கு தெரியல, தருண் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இது எனக்கு எங்கேயுமே ரோஸ்டா ஃபீல் ஆல. அமித் வந்து he didn't step up, he didn't போய் ரொம்ப சப்மிசிவா ஆமாங்க நீங்க பார்த்து பண்ணுங்க ப்ளீஸுங்க அப்படின்னா அந்த திவ்யா விஷயத்துலயும் கேட்கல, ரொம்ப சப்மிசிவா இருந்துட்டான். அவனை கேட்டதுல எனக்கு ஓகே, எந்த விதத்துலயுமே அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஓகே. பட் அவனுக்கு கொடுத்த ஒரு டைப் ஒரு ஹெவினஸ் இருக்குல்ல, அவனுக்கு கொடுத்த வார்த்தைகளும் அவனை பார்த்து கேட்ட வேர்ட்ஸும் அது கமருதனை பார்த்து கேட்கவே இல்லை இந்த சைடு. இவங்க 2 பேரையும் என்னமோ நீங்க உட்காருங்க, ஓகே யூ பனிஷ் தெம் டு புட் தெம் அசைட், அத தாண்டி அவங்கள வந்து நீங்க பெருசா எதுவும் கேட்கல. மேபி அது எனக்கு தெரியல, நாளைக்கு இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா மைக்கையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த மைக்கை எடுத்த அப்புறம் கூட தேவர் லாஃபிங், தேவர் டாக்கிங், தேவர் ட்ரைங் டு டாக். அகைன் அவன் மைக்கை போட்டுட்டு பேசுறான். இவங்க வந்து ஓகே சார் அப்படின்னு இவங்க, எனக்கு மைக் இருக்கு மைக் இல்ல அது மட்டும் தான் வித்தியாசமே தெரிஞ்சே தவிர அவங்க எங்கேயுமே இதை ஒரு % உணர்ந்த மாதிரியும் தெரியல. இவர் பண்ணது ரோஸ்ட் மாதிரியும் எந்த இடத்துலயுமே எனக்கு ஃபீல் பண்ணவே முடியல. நான் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் அப்புறம் அடுத்த ரவுண்ட்ல பேசிக்கிறேன். ஸ்பீக்கர்ஸ் இருந்தா நான் ரொட்டேஷன்ல வரேன் சாம், எப்போ வேணா இறக்கிருங்க. ஓகே ஓகே. நந்தினி பேசுங்க. ஓகே, ஆக்சுவலி ரோஸ்ட் மாதிரி கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா தெரியல தான். ஏன்னா வினோத் அந்த அமித்க்கு கொடுத்த ஹார்ஷ்னஸ், அந்த அந்த ஒரு இது வந்துட்டு இம்பாக்ட் வந்து இவங்களுக்கு இல்லைதான். பட் இருந்தாலுமே அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் சொல்லும் போது சுருக்கம் உடைச்சிருக்கும். அந்த ஒரு சில பாயிண்ட்ஸே இவங்களுக்கு போகுது. ஏன்னா இவங்க தான் கண்டென்ட் கிவர்ஸ், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். ஸோ இவங்க தான் கண்டென்ட் கிவர்ஸ். இவங்க ரொம்ப மாதிரி மட்டன் தட்டிட்டா அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அது நெகட்டிவா போயிடும். அது அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து தேவைப்படுது பிக் பாஸ்க்கு. இவங்களையும் நம்ம அமைதி பண்ணி இது உட்காந்து வச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்தவரை அவங்க வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டாக் ஆஃப் த டவுன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியில கூட இவங்க இது பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் சொன்னாங்கல்ல, லைக்னா சபரி சொன்னதும் சரி, சபரியும் போட்டு கொடுத்தான் அந்த இதுல ஆக்டிவிட்டி ரூம்ல, சாண்டாவுமே போட்டு கொடுத்துட்டாங்க அண்ட் ரம்யாவுமே போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்திருக்கும். இதெல்லாமே வந்துட்டு அவங்க எபிசோட்ல போட்டுட்டாங்க, நாமும் பார்த்துட்டோம் ஆடியன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் என்ன ஆக்சுவலா இந்த பிளேயர்ஸ்க்கு, ஏன்னா பாரு கம்ரனுக்கு, பாரு எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையுமே வீக்கெண்ட்ல பேசுற வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கேம் தெரியும். ஸோ அவங்க வந்து இதை டேக் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் ஃபைனலி அவங்க 2 பேரும் வேண்டாம் பேச வேணாம் முடிவெடுத்திருக்காங்க. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் அவங்க பேசாம இருந்தா ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் பாரு வந்து தனியா ப்ளே பண்ணா அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் ரிவெஞ்ச் எடுப்பா எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்டயும். ஐ மீன் ரிவெஞ்ச் இந்த சென்ஸ் இவங்க வந்து பாரு வந்து அகைன்ஸ்டா போவாங்க, ஆட்டோமேட்டிக்கலி ஷி வில் பிளே அகைன். தட் ஐ டோன்ட் ஹவ் எனி டவுட் வித் தட். அப்புறம் வினோத்தை வந்து ஏன் இது பண்ணாங்க அப்படின்னா, வினோத் வந்து இன்னும் பிளே வந்துட்டு வரல, பிளேக்குள்ளேயே வரல. அவர் இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் கேங்லேயே இருக்காரு.
லைக் எப்படின்னா அவர் ஏதாவது தப்பு பண்ணா அப்படி தப்பு சொன்னா மட்டுமே அவர் வந்து பேசுறாரு தவிர மற்றபடி பிளேக்குள்ள மற்ற பிளேயர்ஸோட ப்ளே பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு வினோத் வந்து வேணும் டாப் 5 ஓட் பேஸ்லோ சம்திங் அவங்களோட டீம் பிளான் பண்ணபடியோ ஏதோ அதுக்காக வினோத்தை புஷ் பண்ணிருக்காங்க இந்த வீக். இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள டாப் 5 அவர் கொண்டு வரணுன்றதுக்காக மேபி இந்த ரோஸ்ட் அவருக்கு இருக்கலாம். இது வந்து அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. அதுதான். அண்ட் அமித் வந்துட்டு பாவங்க, அவரு நல்லா தான் ப்ளே பண்ணாரு. என்ன கொஞ்சம் சாஃப்டா இருந்துட்டாரு அவங்க கிட்ட. அது வந்து இவருக்கு பெரிய இதா போயிடுச்சு. பட் ஸ்டில் எல்லா கேப்டன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவர் பெட்டரா தான் இருந்தாரு. ஆனா ஹவுஸ்மேட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ண மாதிரி லாஸ்ட் சைடு உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும்ட்டு அவங்க 2 பேரும் சொன்னாங்க. 50 பாவம் அதே மாதிரி நடந்துச்சு. அப்பெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிட்டு கேப்டன்சி நான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் என்ன வந்துட்டு அப்படியே பல்கி வச்சுட்டாங்க. இதுல என்னன்னா சாண்ட்ரா, சபரி, திவ்யா 3 பேர்த்தையுமே கொஞ்சம் எலிவேட் பண்ணிருக்காங்க இந்த எபிசோட்ல. இவங்க நெக்ஸ்ட் வீக் மேபி கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பண்ணிருக்காங்க. பார்ப்போம். பட் ஸ்டில் சபரி மிக்சர் சாப்பிட்றாரா இல்ல பண்றாரா நெக்ஸ்ட் வீக் தான் தெரியும். பட் எனக்கு ஓகே தான் இந்த ரோஸ் போதும். ஏன்னா பாரு கொஞ்சம் அன்ஸ்டண்ட் ஆயிடும் ஒரு சில வேர்ட்ஸ் அதை வச்சு அவங்க கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி தோணும். ஓகே. ஆனா அமித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல அவர் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு கேப்டன்சிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க. இந்த கேப்டன்சில அவர் வந்து பயங்கரமா டாச் தான் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம கேப்டன்சில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ட்டு இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த விஷயத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்க. நான் முட்டு கொடுத்ததுக்கே இன்னைக்கு வச்சு அடி பொழந்துட்டாங்க. அதான் அது இல்ல நெக்ஸ்ட் வீக் அமித் வந்து பாருக்கு அகேன்ஸ்டா போவார் பாருங்களேன். பாரு வந்து எது பேசினாலும் வந்துட்டு கொஞ்சம் ரிவெஞ்ச் மோட் எடுப்பாரு. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் ஆயிட்டா அவருக்கு தாங்காது. சின்ன விஷயத்துக்கே ஒரு இன்சிடென்ட் ஆயிட்டா அவர் தாங்க மாட்டாரு. இந்த வீக்கெண்ட்லேயே போட்டு அழைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் பாருக்கு பண்ணுவோம் இருக்கு அவர் சரி. எனக்கு என்னன்னா இந்த வீக் யாரை போட்டாங்க இம்மாதியே போட்டு அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க தமிழ் அடிக்கவே இல்லை. கேட்கல நீ பேசுனது யாரு? ஒரு நிமிஷம் இல்ல பிளடி ஸ்வீட் அவங்க பேசிட்டோம். அதுக்கப்புறம் பிரகாஷ் பேசுங்க. பிளடி ஸ்வீட் பேசிருங்க. ஹாய், தேங்க்யூ. ஹாய் என்ன ஹரீஷ்? ஹாய் சாம், ஹாய் அபி. ஹாய் பிளடி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அபி போஸ்ட் எல்லாம் பார்த்து. நான் அதுக்கப்புறம் வரேன். ஐயோ என்ன வரவங்களா என்னைய அடிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல உங்க மாற்றத்தை கண்டு நான் அப்படியே வியக்கிறேன். எனக்கு தெரியல, ஷாக் ஆயிடுச்சு. நானே ஒரு வெறுப்புல வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க. அப்படியா? ஓகே. நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் ஹரீஷ் ப்ரோ நீங்களே பேசிட்டீங்க. நான் என்ன பேச இப்போ எனக்கும் அதே ஃபீல் தான். இது வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரியே தெரியல. யாரையோ ரோஸ் பண்ண வந்துட்டு யாரையோ தட்டி கொடுத்து ஒண்ணு பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அட்லீஸ்ட் நீங்க ரோஸ் பண்ணல திட்டலனாலும் பரவாயில்ல. இந்த சீசன் 2ல மும்தாஜ்க்கு ஒரு வேலை பண்ணாங்கல்ல, வெளியில போய் உட்கார சொல்லி மைக்கு கழட்டிட்டு, அந்த மாதிரியாவது பண்ணியிருந்தா பார்வதி ஒரு மூலையில கமருதன் ஒரு மூலையில உட்கார வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபயரா இருந்திருக்கும். பிளடி அவன் அது வந்து அவன் மும்தாஜ் தனியா இருந்தாங்க. இவங்க 2 பேரையும் ஒரே இடத்துக்கு அமிச்சிட்டு அப்புறம் கேமரா அங்க வேற ஒரே இடத்துக்கு அதுதான் சொல்றேன். ஒரு இடத்துல உட்கார வச்சு இவரு லெஃப்ட் கார்னர் அந்த அம்மா ரைட்டு கார்னர் உட்கார வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருப்பாங்க. ஐயோ உள்ள என்ன பேசுறாங்கன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு. இப்ப பார்வதி கமருதன் ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா எனக்கு அந்த வீக் டேஸ்ல அவங்க கேமரா முன்னாடி போய் ஐயோ பிக் பாஸ் அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதே ஃபீல்ட்ல தான் இருக்காங்களே தவிர அவங்க பண்ண தப்பு அவ்வளவு சீரியஸா ரிலைஸ் பண்ணாங்களான்றது எனக்கு தெரியல. இது ரோஸ் மாதிரியே தெரியல. இது விஜய் இது ரம்யாக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுத்து நீங்க கேம் ஆடலன்னு சொல்லி ஒரு 70 days கிட்ட எவிக்ட் பண்றாங்க. நம்மளும் விஜய் சேதுபதிக்கு இவ்வளவு டைம் கொடுத்துட்டு இருக்கோம். எதை கேட்கணுமோ அதை நல்லா பஞ்சா கேளுங்க சார் அப்படின்னா அதை அவர் பண்ணவே மாட்டேங்கிறாரு. எப்பவுமே வந்து இதர் விக்ரம பேம்பர் பண்ண வேண்டியது இல்ல கமருதீன் இல்ல பார்வதி